நான் ஆட்சிக்கு வரலாமா இல்லை வரக்கூடாதா? என்னன்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் யார் என்ன செய்வாங்க அப்படின்னு. நான் எல்லாமே செய்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க. அண்ணா அண்ணா நீ ஆட்சிக்கு வந்தா தானே நல்லது. அண்ணா நீ வான, நீ வந்து எல்லாரையும் பார்த்து பண்ண, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீ வான அண்ணா, நீங்க தானே வரணும். அப்பா நீ ஆட்சிக்கு வந்தாதான் சாமி நல்லா இருக்கும். நீ ஆட்சிக்கு வாடி சாமி. நீ ஆட்சிக்கு வந்தா எங்க குடும்பம் இன்னும் செழிப்பா இருக்கும் சாமி. நீ வாப்பா சாமி. அண்ணா நீங்க ஆட்சிக்கு வராமலே நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க வரவேணாண்ணே, நீங்க இருக்கிற லைன்லயே கெத்தா அதுலயே இருங்கண்ணே. ரொம்ப சூப்பர்ண்ணே. நீங்க எதுவும் வரவேணாண்ணே, நாங்க இருக்கோண்ணே. நாங்க உங்களுக்கு எப்பவுமே இருக்கோண்ணே. நீங்க நீங்க இருக்கிற வழியிலே கெத்தா இருங்கண்ணே. நீங்க சிங்கண்ணே, கெத்துண்ணே. நீங்க தான் இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்குமாண்ணே? இல்லை, ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது உங்களோட விருப்பம், சரியா? இது தேவையில்லாம மக்கள் மத்தியில் ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி, அதாவது இந்த மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்த என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. இது தேவையில்லாமல் உங்களை நீங்களே கொச்சப்படுத்திக்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதிகமாக குட்டையை குழப்புற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களே ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இது வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் வந்தாலும் ஏன்னு கேட்க போகிறதில்ல, நீங்கள் வரலனாலும் ஏன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக வாங்க. சப்போர்ட் பண்ணுற மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணாத மக்கள் திட்டி கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தாலும் வராமல் இருக்கிறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம்.